போது பொண்டாட்டி புள்ள குட்டி பற்றி எல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் அவனுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், பேசாம இங்கேயே சாமியாரா, இங்கே சாமியார் இந்த சாமியார் மாதிரி அந்த அளவுக்கு தாடி உலகத்துக்கு எப்படியா 5 வருஷம் ஆகி போகும், அந்த அளவுக்கு தாடி நீளமாகும். தாடி இல்லாட்டா மனசளவில் எல்லாத்தையும் தொடர்ந்து இங்கே வந்து தங்கிக்கலாமான்னு நினச்சேன். நான் சொன்ன மாதிரி சௌரியமாக கண்ணுக்கு தங்கிட்டிங்கன்னா இவன் மாட்டிக்குவாங்க. எல்லாருக்கும் இவங்க சாப்பாடு போட முடியாது, பராமரிக்க முடியாது. இந்த முதியோர் இல்லம் அப்படிங்கிற விஷயமே வந்து அது யாருக்காக துவைக்கிறக்கான்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதாவது கல்யாணம் ஆச்சு, புருஷன் முன்னாடி சேர்ந்து வாழ்ந்தாங்க, 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்து கூட மகப்பேறு குழந்தை பேர் இல்லாத பெரியவங்களும் இருக்காங்க. புரியுதா? வாரிசுகள் யாரும் போகல, இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. 80 வயசு பொண்டாட்டிக்கு 75 வயசு இருக்கு, அவனுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை. அவங்க வயசான காலத்தில் எங்கே போவாங்க? அவங்களுக்கு தான் இந்த முதியோர் இல்லம். புரிஞ்சுங்களா? ஒரு ரோட்டு முறை வந்து தங்க முடியாது. அந்த மாதிரி பிள்ளை பேரே இல்லாமல் குழந்தை பாக்கியமே இல்லாமல் 80 வயசு 90 வயசு ஆனவங்க ரோட்டை போய் செத்து போக முடியாது. அது மாதிரி அனாதையாக சாகக்கூடாதுக்காக தான் இந்த முதியோர் இல்லத்தை இவங்க ஆரம்பிச்சுட்டாங்க.